ஹலோ காய்ஸ் கங்குவா, கங்குவா எங்க போனாலும் கங்குவா தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, படம் சூப்பரா இருந்திருந்தாலும், இந்த அளவுக்கு கங்குவாவோட பேச்சு வந்திருக்குமான்னு தெரியல. படம் வந்து எனக்கு ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, எனக்கு படம் ரொம்பவே புடிச்சிருந்தது. சில பல குறைகள் மட்டும் தான் இருக்கே தவிர, ஆனா ரிவ்யூல சொல்ற மாரி அவ்ளோ கேவலமாவும் ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ பார்க்குறவங்க படம் பார்க்கலன்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம். சவுண்டு அது இது எதேதோ சொல்றாங்க. அப்புறம் வந்து என்னென்ன சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, படத்துல ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லப் போறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள அப்படியே போயிரலாம். மேக்கிங் வந்து அந்த படத்துல பீக் லெவல்ல இருந்திருக்கும். அந்த படம் கங்குவா வந்து மேக்கிங்கா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், லைட் செட்டப்பா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபரா இருக்கட்டும், எல்லாமே பீக்ல இருக்கும். ஓகே, படத்துக்கு ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தேவ தான். ஆனா அந்த படத்துல ஸ்டோரி நல்லா இல்லன்றீங்களே, இதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிய எப்படி போய் டெவலப் பண்றது? எப்படி எடுக்கணும்? அப்படின்றது தான் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராவே போயிருந்தது. ஸ்க்ரீன் பிளேல தான் கொஞ்சம் பிசிறு தட்டுச்சு. எனக்கு என்னன்னா 20 மினிட்ஸ் ஸ்டார்ட்டிங் 20 மினிட்ஸ் அதாவது இப்போ 2024ல நடக்கிற அந்த ஒரு கதைக்களம் தான் எனக்கு கொஞ்சம் லேக் அடிச்சது. இருந்தாலும் அந்த ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் ஏதோ 3Dனால ஏதோ போர் அடிக்காம போச்சு. ஓகேங்களா? பீரியாடிக் போர்ஷன்லாம் செம்ம லெவல்ல இருந்தது. தேவையான டைம்ல பாட்டும் சரி, தேவையான டைம் ஃபைட்ஸும் சரி, எல்லாமே சூப்பரா இருந்தது. பார்த்தோனே சிஜிஐன்னு கண்டுபிடிச்சுருவோம் தமிழ் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம். இந்த படத்துல சிஜிஐலாம் குறையே சொல்ல முடியாது. ஹாலிவுட் லெவல்ல பீக்கா இருந்திருக்கும். அப்படி இருந்துமே நெறைய குறை சொல்லிட்டு இருக்காங்க சிஜிஐல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு முதல ஃபைட் வரும்ல, அந்த முதல ஃபைட் வந்து கீழ வந்து சிஜிஐ போட்டாங்களா? அது ஒரு குறையா சொல்றாங்க. அப்ப எப்போ நேச்சுரலா இருக்கும்? அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஆதிவாசினால ஓகே பழைய காலங்க பக்கத்திலேயே மரம் எல்லாம் இருக்கு. அங்கேயே ஏறி இருக்கலாம். அப்படின்னு நெறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆனா சினிமான்றது என்ன? ஒரு 2 1/2 மணி நேரத்தில நம்ம என்டர்டெயின்மென்ட்டா வச்சிருக்கிறது தான் சினிமா. ஓகேங்களா? அது ஒரு முதல ஃபைட்டா இருக்கட்டும், போட் ஃபைட்டா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபைட். ஆனா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா போதும். ஓகேவா? இப்போ அந்த 3D இருக்கிறதுனால தான் அந்த ஒரு ஒரு முதல ஃபைட்டே வச்சிருக்காங்க. இப்பயும் சொல்றேன். ப்ராமிஸா ஒரு ஃபில்ம் மேக்கிங் தெரிஞ்சவங்க மொத்த பேருமே படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. மொத்தம் இல்ல 100ல ஒரு 10% தெரிஞ்சாலுமே போதும். படம் வந்து அவனுக்கு புடிச்சிரும். தெரியாத தற்கூரி தான் இந்த மாரி பேசிட்டே இருப்பாங்க. நல்லா இல்ல, சுத்தமா இல்ல, ரீஃபண்ட் வேணும், ரூ. 500 போச்சு அப்படின்னு சொல்லி தேவையா அதெல்லாம்? அவனுக்கு என்ன தேவைன்னா, அந்த ஒரு ஹிந்தி ஹீரோயின் வந்திருக்கும்ல ஸ்டார்ட்டிங் 20 மினிட்ஸ் அது எல்லாமே அவுத்து போட்டு நடிச்சிருந்தா 2 1/2 மணி நேரம் கண் சிமிட்டாம பார்த்துருப்பானுங்க. அந்த நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றவங்க மட்டும் சொல்றேன். 20 மினிட்ஸ் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அப்போ பீரியாடிக் போர்ஷன் வந்து எல்லாமே சூப்பரா இருந்தது. அந்த சூர்யாவோட என்ட்ரியா இருக்கட்டும், பீரியாடிக் போர்ஷன்ல, அப்புறம் பேக்கிரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், எமோஷனலா இருக்கட்டும், ஃபைட் சீக்வென்ஸா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாட்ச்சா இருந்தது. இருந்தாலும் எதுக்கு இந்த மாரி நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்கன்னே சுத்தமா எனக்கு புரியல. நான் நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு தான் சரி எப்படிதான் இருக்கும், நம்ம ஒப்பீனியன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போனேன். நான் அது நெகட்டிவ் வந்தவுடனே நான் எப்படியோ நெனச்சுட்டேன் நானு. ஐய்யய்யோ! பீஸ்ட் மாரி அண்ணாத்த மாரி இருக்கு போல அப்படின்னு நெனச்சுட்டு தான் போனேன். சத்தியமா இதுக்கப்புறம் என்னடா படம் வேணும்லாம்னுங்க தோணுது. ஒரு உதாரணத்துக்கு பாகுபலியே வந்து இப்போ நம்ம தலையில வச்சு ஆக ஓஹோன்னு கொண்டாடுறோம். ஆனா படம் ரிலீஸ் ஆகும்போது 1 வாரம் அவதார் படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருந்தாங்களோ, அதே மாரி தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரிலயே அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த ஒரு படத்துக்கு. பாகுபலி 1 வீக் 7 நாள்லலாம் வாய்ப்பே இல்ல. ஒருத்தன் கூட தியேட்டர்ல இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஒரு நியூஸ் ராஜமௌலி கிட்ட போய் ஒரு டிப்ரஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் டேக் ஆஃப் ஆச்சு. இப்போ வந்து பாகுபலி அப்படி இப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். எந்த தமிழ்நாட்டுல வந்து எந்த மூவி ரிலீஸ் ஆனாலும் எதுக்கு பாகுபலியோட கம்பேர் பண்றீங்க? இப்போ இந்த மூவில வந்து லாஜிக் மிஸ்டேக் நெறைய பேர் சொன்னாங்க. பாகுபலி இல்லாத லாஜிக் மிஸ்டேக்கா இதுல இருக்கு. ஏன்டா தென்னை மரம்லாம் அப்படியே வளச்சு போறான். அத பார்க்க ரசிக்கிறீங்க. போட் சீக்வென்ஸ்ல ஒரு கிளைமேக்ஸ்ல ஸ்க்ரீன் பிளே மூலியமா பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் அந்த மாரி ஒரு எடிட்டிங்லேயே மிரள விட்டுருப்பாங்க. அது லாஜிக்னா என்னடா சொல்றது உங்கள? சரி அதுவாவது போகட்டும். இப்போ நம்ம கன்டென்ட்க்கு வருவோம். நான் கன்டென்ட்ட விட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, புள்ளி வந்து சவுண்ட் அதிகமா இருக்கிறது தான் நெறைய பேருமே எந்த ரிவ்யூ பார்த்தாலும் அதான். அவங்களுக்கு மட்டும் ஒரு 2 பாயிண்ட்ட மட்டும் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கன்ற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு
தெரிஞ்சு 20 மினிட்ஸா இருக்காது. ஒரு 10 செகண்ட்ஸ் 10 மினிட்ஸா 15 மினிட்ஸா இருக்கும். எதுனா ஸ்டார்ட்டிங்ல வர்ற அந்த ஒரு பிரான்சஸ் கேரக்டர் அந்த ஒரு டோட்டலா எடுத்துறலாம். அங்கேயும் சரி கிளைமேக்ஸ்ல மிட் போர்ஷன்லயும் வரும். கிளைமேக்ஸ்லயும் வரும். அந்த போர்ஷன்லயும் எல்லாமே எடுத்துறலாம். ஏன்னா, அது ஒரு தனி கதையா இருக்கும். இது ஒரு தனி கதையா இருக்கும். அந்த பையன் வந்து ஓகே அவங்க அம்மா ப்ராமிஸ்னால இந்த கங்குவா வந்து அவன காப்பாத்துருவான். அந்த பையன கையால தான் கங்குவாவுக்கு உயிர் போகும். அதிலேயே கதைய வச்சுட்டாங்க. இதுதான் வந்து எனக்கே என்னடா இப்படி போயிடுச்சு டக்குனு ஸ்டோரி அப்படின்னு தான் இருந்ததே தவிர, மிச்சபடி ஒரு 2 1/2 மணி நேரம் என்டர்டெயின்மென்ட்டாவும் நல்லாவே இருந்தது. ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பாகுபலின்னு தான் அடிச்சு சாவறீங்களே தவிர, நம்ம சைட்ல இருந்து ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு ஃபில்ம் மேக்கிங் வந்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதான் ஃபேக்ட்டு. உங்களுக்கு அந்த படத்துல என்னென்ன 20 மினிட்ஸ் போனா கரெக்ட்டா இருக்கும், எந்தெந்த 20 மினிட்ஸ் டெலீட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இதுதான் இதோட வீடியோ. நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. பை பை. சி யூ.